செல்வன் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். சொல்ல தெரிஞ்சுட்டேன், நாமத்தை தெரிஞ்சுட்டேன், என்னெல்லாம் கொடுக்குங்கிறார். குலந்தரும், உயர்ந்த குலத்துல பிறக்க வைக்கும். நான் தான் பிறந்தாச்சே சுவாமினால் எல்லாராலும் மதிக்க வைக்கும்னு அர்த்தம். குலந்தரும் சொன்னா இனிமே பிறக்க வைக்கும்னு அர்த்தம் இல்லை. குலந்தரும் செல்வன் தந்திடும், நிறைய பணம் கொடுக்கும். எதுக்கு? பெருமை ஓகோன்னு பட்டாட்டோப்ப வாழ்க்கை வாழறதுக்காக இல்லை. இப்போ அந்த பணத்தை பெற்று நல்ல தனமா கைங்கரியத்துல செலவழிக்கிறதுக்காக. பணம் இருக்கிறது தப்பே இல்லை. இப்போ அதை சரியான உபயோகப்படுத்துறமானு தானே கேள்வி. பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஜகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் நன்மை ஏற்படுங்கிறதுக்காக நம்ம செல்வம் செலவழியணும் இல்லையோ, அதற்குரிய செல்வம் கிட்டும். குலந்தரும் செல்வன் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நமக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒழிச்சுடும். என்ன பாபமோ பாப வினையோ வினையின் பயனோ ஏது நமக்கு துன்பமே கொடுக்காம ஒழிச்சுடும். அதனால நாராயணாவென்னும் நாமம் பெற்ற தாயினும் ஆயன செய்யும். பகவானுடைய நாமம் நம்ம அப்பா அம்மா எத்தனை நல்லது செய்வாளோ, எத்தனை அன்பையும் பாசத்தையும் பொழிவாளோ, அதை விட பாசத்தை பெருமானுடைய திருநாமம் பொழியும். பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலம் தரும் சொல். நமக்கு எப்பவும் வாழ்க்கைக்கு நலம், இகலோக வாழ்க்கைக்கும் நலம், பரலோக வாழ்க்கைக்கும் நலம். இந்த ரெண்டையுமே பகவானுடைய நாமங்கள் பெற்றுக் கொடுக்கும். ஆகவே நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுன்னு திருவங்கி ஆழ்வார் கூறியிருக்கார். அப்ப ரெண்டாவது ஆழ்த்தல் எளிய மார்க்கமா இருக்கணும். முதல் விதி பூர்த்தி ஆயிடுது, ரொம்ப எளிது. பெருமானையே பற்ற முடியலனா கூட இதை எப்ப வேணா சொல்லிக்கலாம். அது எவ்வளவு எளிதுனால் நாமத்தை சொல்றது எளிது, மந்திரம்னுட்டா கட்டம். இப்ப இந்த மந்திரத்தை சொல்லுனால் அதுக்கு நியமம் இருக்கணும், நிஷ்டை இருக்கணும். குடிச்சிட்டு வந்தியா, நின்றியா, உட்காண்டியா, செருப்பு கேட்டியா, 1000 கேள்வி. ஒண்ணுமே இல்லையே. நான் கோவிந்தா கிருஷ்ணா முராரேன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரை போய் கேட்கணும் சொல்லும். நாமங்களுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது இல்லையோ. 3 எழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறேன்னு ஆழ்வாருடைய பாசம். என்ன சுலபமா நாமத்தை சொல்றவனு கூட பெருமான் இரக்கத்தோட வந்துடுறார், தயையை புழிகிறார். ஆகவே நாமங்களுக்கு சுலபம், மந்திரத்துக்கு கூட அவ்வளவு சுலபமா இல்லை, எளிதில்லை. இப்ப நமோ நாராயணாயான்னு சொல்றோம், வெறும் நாராயணான்னு நாமம் சொல்றது ரொம்ப சுலபம். அதே ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம் சொல்லணும்னால் அதுக்கு நியமம் வேணும், ஆச்சாரணத்துல உபதேசம் பெற்றுக்கணும், சிக்ஷை வாங்கணும், தீட்சை வாங்கணும், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதெல்லாம் அப்புறம் முதல்ல நாமத்தை சொல்லலாம். நாராயண நாமத்தை சொல்றதுக்கு நமக்கே தெரிஞ்சுப்படும். அர்த்தம் தெரிஞ்சுமானால் அவசியம் கூட இல்லை, மெதுவா தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திர நாம நித்தியம் சொல்லுவோம் சாமி, நாங்க விடாம சொல்லிட்டு இருக்கோம். அது எங்களுக்கான அதுக்கு ஒன்றும் அர்த்தம் தெரியாதே. தெரியுமா தெரிய வேண்டாமா? தெரியணும். தெரியாட்டதுனால ஒரு தப்பு இல்லை. இப்போ தெரியாட்டா ஒருவேளை பயன் கொடுக்காதோனால் கண்டிப்பா கொடுத்துரும். நாமங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சுதோ தெரியலையோ பயன்ல குறவில்லை. விளக்கேற்றி வச்சிருக்காளோ இல்லை, இந்த விளக்கு எனக்கு தெரியும், தொட்டா சுடுன்னு தெரியும். ஒரு சின்ன குழந்தை வந்தது, தொட்டா சுடுன்னு தெரியாது, தோட்டு கொடுத்து சுடுமா சுடாதா? அது கண்டிப்பா சுட்டுடும். நான் ஒண்ணு கேட்டேன், எனக்கு தான் தெரியும் சுடுன்னு சுடலாம், அந்த குழந்தைக்கு தெரியாதே, தெரியாத வாழை சுடக்கூடாதுன்னா அது நெருப்புக்கு தெரியாது, தன்னை தொட்டா சுட்டுடும். அது அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற கவலை நெருப்பு கிடையாது. அதே போல நாமங்களை சொல்லுட்டா பயனை கொடுத்துரும். அதன் பொருள் தெரிஞ்சு சொன்னமா பொருள் தெரியாத சொன்னமான்னு அது கவலைப்படாது. நாமத்தை சொன்னால் அதனால் பயன். எவ்வளவு நாள் சொல்லணும்? நான் ஒரு 1000 வருஷமா பாபம் பண்ணியிருக்கேன். அப்ப திருநாமங்களை 1000 வருஷம் சொன்னா அப்ப பாவம் போகுமானால், ஒரு குகையில 1000 வருஷம் இருட்டு, ஒருத்தரும் விளக்கேத்துல வெளிச்சமே இல்லை. யாரோ தனக்கு தோணித்து நல்ல அகல் விளக்கேத்தினா குகைக்குள்ள கொண்டு வச்சான். இருட்டு உடனே கேட்டுது, நான் 1000 வருஷமா இங்க இருக்கேன், நீ ஒரு 10 வருஷமான ஏத்தி வை, அப்புறம் போறேன்னு சொல்லுமா? நான் பண்ண முடியாது. அதே நிமிஷம் இருட்டு வெளியில போய் ஆகணும். எத்தனை வருஷம் இருட்டு செருந்திருந்தாலும் விளக்கேத்தின அடுத்த வினாடி இருள் விலகியாக வேண்டும். அத போல எத்தனை நாளா நாம பாபம் பண்ணி வச்சிருந்தாலும் நாமத்தை சொன்ன அடுத்த வினாடி விளக்கேற்றினா போல இருள் விலகியாக வேண்டும். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகையில்லார் படமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தின் நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். பக்கத்துல திருவனந்தபுரம் பெருமாள், நீங்க கிழக்கு கடற்கரையில இருக்கு, நேர கோடு போட்டு மேற்கு கடற்கரைக்கு போனோம்னா திருவனந்தபுரம் அனந்தபுத்தநாத சுவாமி, அவரை பத்தி தான் நம்மாழ்வார் பாடிட்டு இருக்கார். அவனுடைய பேரை சொல்லு, கெடும் இடராயவெல்லாம். எத்தனை பாப்பமோ அத்தனையும் தொலையும். எத்தனை நாள் சொல்லணும்? கேசவா என்ன, ஒரு தடவை கேசவான்னு சொல்லு, உன் பாபம் எல்லாம் தொலையும்.
அப்படியா, நான் ரொம்ப பண்ணிருக்கேனே, 100 பாவத்துக்கு 100 தடவை சொல்ல வேண்டாமானால் 100 வருஷம் இருட்டுக்கு 100 வருஷம் விளக்கேத்துவாடா. 100 வருஷம் இருந்தாலும் 1 நிமிஷம் தான் விளக்கேத்துவா. அது போல பாபம் எத்தனை இருந்தாலும் ஒரு தடவை தான் சொல்ல வேண்டும். சொன்ன மாத்திரத்தில் அனைத்தும் விலகிவிடும். அப்ப நாமங்கள் எத்தனையோ நாமங்கள், ஆயிரக்கணக்கான நாமங்கள். பொருள் விளங்கட்டும், பொருள் விளங்கா போட்டோம். ஒரு உருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பொருள் விளங்கா உருண்டை. அது நான் சாப்பிட்டதில்லை, இருந்தாலும் சொல்லித்தான் கேள்வி. அது ஏன் சிறுகாலம் தெரியலப்போ, அது என்ன சாப்பிட முடியாதா, அது உள்ள என்ன இருக்குமோ தெரியலப்போ, பொருளே விளங்காது அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாது இருப்போமா? சாமி நன்னா இருக்கு, பொருள் விளங்கினா பொருள் விளங்காதுடான்னு கொண்டாடும், வாயில போட்டுக்கிற. அப்புறம் தான் நாமங்கள். இப்போ பொருள் தெரியட்டும், பொருள் தெரியாது போட்டோம், சொன்னா திருப்தியா இருக்கு, சொல்றதுக்கு எளிமையா இருக்கு, நாமங்களை சொல்ல வேண்டியதுதான். சொல்லலாம். ஆனா எனக்கு தேடி தேடி பார்த்தேன், 2 வருஷமா தேடிட்டு இருக்கேன், நல்ல நாமமே கிடைக்கல சாமி. கிடைச்சிருந்தா உடனே சொல்லுவேன். குடிச்சு விட்டார் ஆழ்வார். நாவில்லை நாமங்கள் செப்ப நின்ன வந்திக்க நெஞ்சில்லை. உனக்கு நெஞ்சு நாமமா இல்ல, 1000 நாமம் பீஷ்மாச்சாரிய சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. இருக்கு, பொழுதே இல்லை சாமி. நேரம் இருந்தா நாங்க சொல்ல மாட்டோமா? நேரமே இல்லைன்னால் வெட்டி பேச்சு வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைய நேரம் உங்ககிட்ட இருக்கு. அது சொல்றதுக்கு நாக்கு இல்லைன்னா ஒருத்தம் அதெல்லாம் இருக்கு. எங்கேயும் கடையில போய் வாங்க வேண்டாம். நாக்கே நான் வாயில் உண்டே, நமோ நாராயணாவென்று ஓவாதுரைக்கும் உரை உண்டே, ஏத்தும் பொழுதுண்டே. பாடுறதுக்கு நேரம் இருக்கு, சொல்றதுக்கு நாக்கு இருக்கு, நாராயணாங்கிற நாமம் இருக்கு. பின்ன என்ன இல்லை? இது எல்லாம் இருக்கு. என்ன இல்லை? சொல்றதுக்கு மனசு இல்லை, அவ்வளவுதான் இல்லையே தவிர நாமமும் இருக்கு, நாக்கும் இருக்கு, பொழுதும் இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு எத்தனை நேரம் ஆக போறது? ஆனா சொல்லுவதற்குண்டான மனமின்றி போயிட்டு அந்த மனத்தை மாத்திண்டு சொல்லணும். நமக்கு நன்மை ஏற்பட போறது. எது கேட்டாலும் கொடுக்கும். இந்த லோகத்துல நன்மையை கொடுக்கும். குலந்தரும் செல்வம் தண்டினும் ஆபத்துகளை போக்கும். வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சை ஆபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திரம் அனாகுலாத்மா சுகி பவே தக்கத சர்வரக்ஷணா. அவனால் ரட்சிக்கப்படுறாமல் நாமங்களாலும் ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே கலியுகத்துக்கு எத்தனை ஆபத்து கோலாகலங்கள் இருந்தாலும் இந்த கலிக்குன்னு இருக்கிற தர்மம் திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுதல், இது ரொம்ப சுலபமா இருக்கே சுவாமி. இது போய் அவ்வளவு பெரிய பயன் கொடுத்துருமான்னு நான் வீட்லயே உட்காந்து நாமங்களை சொல்றேனே. ஆனா கலி ரொம்ப கொடுமையானதாச்சே. கலியுகத்துக்கு இதுதான் தர்மமா? ஆமா. பாகவத புராணத்தில் கலி எப்படி இருக்குன்னு சொல்ல போறார். நீங்க இப்ப பயப்படணுங்கிறதுக்காக நான் படிக்க போறது இல்லை. ஏன்னா இப்ப நம்ம யாரும் பார்க்க போறது இல்லை. இங்க இருக்கிறவா யாரும் மிஞ்சி போனா இன்னும் 50 வருஷம் தானே. அதுக்கு மேல இப்ப வந்திருக்கிறவருக்கு ஒரு 25 வயசு வச்சுட்டா கூட 75 வேணா வச்சுங்க, அப்புறம் இருக்க போறது இல்லை. அவர் சொல்றதெல்லாம் இன்னும் 3 லட்சம் வருஷம் கழிச்சு. அப்ப எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றார். படிச்சுடுறேன். ஏன்னா பாகவத புராணத்துல இருக்கு. அந்த கட்டம் தெரிஞ்சாதான் நாம எவ்வளவு எளிதுங்கிறது புரியும். இப்போ ஒரு பிள்ளையோ பொண்ணோ நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம். நான் பட்ட ரொம்ப என் குழந்தைகள் பட வேண்டாங்கிறதுக்காக அவளை சௌக்கியமா வளர்ந்துடுவா. ஆனா இந்த கட்டத்தை சொல்லி கொடுக்காத வளர்த்துட்டின்னு வச்சுங்க, அதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு. என்ன வேணா செலவழிச்சிருவா, புரியவே புரியாது. நம்ம அப்பா அம்மா ஏதோ சிரமப்பட்டிருக்காளோன்னு தெரியாது, பொறுப்பே இல்லாத படுவாடோ இல்லையோ. அதுக்காக இப்ப என்ன சொல்ற எல்லாருமே, இப்போ உன் கட்டத்தை சொல்லி வை, சொல்லாம வளர்க்காதே. அவளை கட்ட பட சொல்ல வேண்டாம், ஆனா கட்டமே தெரியாத வளர்த்துடாதேங்கிறாளோ இல்லையோ. அது போல நாம சங்கீர்த்தம் ரொம்ப எளிய மார்க்கம்னால், அப்ப கலியுகத்தினுடைய கொடுமை புரிஞ்சாதான் இதன் பெருமை புரியும். அது எவ்வளவு கட்டமானது என்று தெரிஞ்சோட சுவாமி. அவ்வளவு கட்டமானதுக்கு இவ்வளவு சுலபமான வழி நான் பேசாம நான் பண்ணிடுறேன் சுவாமி, இது ஒண்ணு மாற்று கருத்தே இல்லைன்னு வருவோம் இல்லையோ. இதே இது எவ்வளவு கட்டம்னு சொல்லலைன்னா, என்னன்னா ஏதோ நாமம்னு சொல்றா, பாத்துரும். அது எப்போ சொல்லாமோ சொல்லிப்போன்னு விட்டுடுவோம். அதுல ஆசையே வராது. அவர் சொல்றாரு சுகாச்சாரியர், கலியுகத்திலே இப்ப இப்படிதான் இருக்க போறதுன்னு பரீட்சத்துக்கு சொல்றார். வித்தமேவ கலவுன்றாம் ஜன்மாச்சரண குணோதயா ஜன்மாச்சார குணோதயா தர்ம நியாய வியவஸ்தாயாம் காரணம் பலமேவகி. நன்னா இப்பவே ஆரம்பிச்சிருக்கு தெரியறதுக்குவே. அவர் சொல்றது முழுக்க இப்ப நடந்துடல, ஆனா வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கோ. கலியுகம் எப்படி இருக்குங்கிற வாசனை தெரியுது. வித்தமேவ கலவுன்றாம் ஜன்ம ஆச்சார குணோதயா. ஒருத்தர் நல்ல ஆச்சாரம் இருக்கிறவர், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கிறவர், நல்ல குணசாலி. இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிப்பாள்னால், பணக்காரன்னா இந்த 3 தானே வந்துடுங்கிற. இந்த 3 உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பணம் ஒத்த இடத்துல இருக்குன்னா என்ன குணசாலின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவாளாம். சாமி அவர் குணம் இருக்கா இல்லையானா, பணம் தான் குணம். அது இருந்தா தானே குணம் இருக்குன்னு அர்த்தம். பணம் இல்லாதவன்னா குணம் இல்லாதவன். பணம் இருக்கிறவனா இருந்தா எல்லாரும் இந்திரனே சந்திரனே குபேரனே வருணனே கொண்டாடுவா. பணம் இல்லைன்னா கொண்டாட மாட்டான். இப்படி உலகம் மாடிப்பட போறது. அப்ப பணத்தின் அடிப்படையில் தான் குணம். பணக்காரனா இருந்தா நல்ல வித்வான் ஒத்துப்பாளம். என்னமா படிச்சிருக்கார், நிஜமா படிச்சிருக்காரா?
பணம் இருக்கு, படிச்சிருக்கார், பட்டத்தை காசு கொடுத்து வாழ்ந்துருவார் சுவாமி, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. இப்போ ஓஹோன்னு போயினா முனைவர் பட்டம் கொடுத்துடுறா. பல பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் வாங்கிடுவா. நீர் எங்க படிச்சிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடமே போனதில்லை, அது போனதே இல்லை. ஆனா பட்டம் முனைவர் வச்சிருக்க நிஜமா வாங்கிட்டான். ஆனா அப்படித்தானே வாங்கிடுறோம். இப்போ அது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, எப்போதும் பணம் இருக்கிறவனுக்கு பட்டம் வந்து அடைஞ்சிடும். பணம் இருக்கிறவனா இருந்தா குணசாலின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருவா. தர்ம நியாய விவஸ்தாயாம் காரணம் பலமேவகி. தர்ம நியாயம் எதுன்னு நீதிமன்றத்துக்கு போறச்சே எது அதை முடிவு பண்ணும்னால், பேசுகிற யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பாளோ இல்லையோ, இது ஒரு கட்சி அது ஒரு கட்சி, எந்த கட்சி பலமுடைய கட்சியோ அதன் பக்கம் தான் நியாயம் இருக்கும்ட்டா. நியாயம் இருக்கிறது தேவையில்லை, அதை பார்க்கவே மாட்டாளா யாரும். எந்த கட்சி பலம் இருக்கு, ஓங்கி பேசுறவன் பலவான், ஓங்கி பேசுறவன் நியாயவாதி. ஒருத்தருக்கு சத்தம் உள்ள தொண்டை முடியலைங்கிறதுக்காக குறைச்சலா பேசினா இவர் பக்கம் நியாயமே இல்லைன்னு விடலாம். இது சுவாமி அநியாயமா இருக்கு, ஒருத்தர் சத்தம் போட்டு பேசுறதுக்கா நியாயமா? அவ்வளவுதான் கலியுகம். பலம் யாரிடத்துல இருக்கோ அவன் பேசுறதுதான் நியாயமா எடுபட போறது. ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு ரொம்ப நாளா போட்டு வச்சிருக்கு இல்லையா? அப்ப பலம் இருக்கணும், பணம் இருக்கணும், அவனை நியாயவாதின்னு ஊர் ஒத்துனுடும். அதுக்கப்புறம் தாம்பத்திய அபிருச்சிர் ஹேது மாயைவ வியாபகாரிக்கே, ரெண்டு பேருக்கும் தாவா நடக்கிறதுன்னு வச்சுங்க. இதுதான் சரின்னு இவர் சொல்றார், அதான் சரின்னு அவர் சொல்றார். யாரு மாயாஜாலம் பண்ண தெரிஞ்சவனோ வார்த்தை ஜாலம் பண்ண தெரிஞ்சவன் ஜெயிச்சிருவாங்கிறார். நியாயம் பேசினவன் ஜெயிக்கிறது இல்லை, வார்த்தை ஜாலம் நன்னா தெரிஞ்சிருந்தா ஜெயிச்சுட்டு போடுவான். இப்பவே தெரியுது, ஓங்கி அடிச்சு பேசினா அவன் பேர் தனி. மெதுவா நியாயத்தை எடுத்து சொல்லணும்னா யார் தெரியும் பாப்பா சொல்ல, இவர் இப்படித்தான் சுவாமி எப்போதாலும் இழுத்துட்டே இருப்பார், விட்டு தரணும். அவர் பார் நல்லா படபடான்னு பேசுற விஷயமே இருக்காது, ஆனா படபடான்னு சொன்னா ஒத்துண்டு படுறாளோ இல்லையோ. இப்ப என்ன வேணும்னால், நல்லவனிடத்துல சாமர்த்தியம் இருந்தா நாடு தப்பிக்கும். ஒருத்தர் நல்லவரா இருக்கார், அவர்கிட்ட சக்தி சாமர்த்தியம் இருக்கணும். தீயவர்களிடத்துல சக்தி சாமர்த்தியம் இருந்தா நாட்டுக்கு கேடு. சக்தியோ சாமர்த்தியமோ இல்லாம நாட்டை ஒழுங்கா ஆளவே முடியாது. ஆனா ஆடுறவன் நல்லவனா இருக்கணும், இருந்தா நமக்கு நன்மை, எல்லாருக்கும் நன்மை. அப்ப தாம்பத்திய அபிருச்சி ஹேது, பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போறாலும் இல்லையோ என்னென்ன பார்ப்பார்கள் சொல்றார் பாருங்க. இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.